إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களா, பெரியோர்களா, தாய்மார்களா, சகோதர சகோதரிகளா, அல்லாஹுவின் நல பெரும் கருணை மாபெரும் கிருபை அவனுடைய இல்லத்தில ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்று குழும செய்திருக்கின்றான். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்பில் ஆலமீனை நான் போற்றிக் கொள்கின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையெல்லாம் எவ்வித முன்மாதிரியும் இன்றி, யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி தன்னந்தனியாக படைத்தான். படைத்தவைகளை வெறுமனே விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்ற படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கு மட்டுமே உரித்தானது. அவன் சதாவும் காரியத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான். மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தே கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவருடைய தோளோடு தோளூட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நன்று இளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் வழங்கும் சொர்க்கம் இரையச்சமுடையவர்களுக்கு. இரையச்சம் பற்றி அடிக்கடி பேசப்பட்டாலும் அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஏனென்றால் இரையச்சத்தின் அடிப்படையிலே தான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை தேர்ந்தெடுக்கின்றான். நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இதர நல்லறங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை கவனிப்பதாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதிலும் அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும்.
அப்படி அச்சம் இருந்தால்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே நம்மை சோதனைக்காக படைத்திருக்கின்றான். அதிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுடைய அச்சம் அதிகமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் அனைவரை விடவும் அல்லாஹ்வை நான் அதிகம் பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த பயத்தை தொடர்ந்து அல்லாஹ்விடம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய பயத்தை என்னுடைய உள்ளத்துக்கு அதிகமாக்கி தந்திடு. அந்த உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்திடு. பரிசுத்தப்படுத்துபவர்களில் எல்லாம் நீதான் சிறந்தவன். அந்த உள்ளத்திற்கு பாதுகாவலும் நீதான், அதனுடைய எஜமானனும் நீதான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்து வந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு தொழுகையானாலும் இதர வணக்கங்களானாலும் அதிலே அவன் எதிர்பார்ப்பது அச்சத்தை, அவனுடைய பயத்தை, தக்வாவை. கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருந்த காரணத்தால் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களுக்கு வெற்றி என்றால் இம்மை மறுமை வெற்றி. அது எப்படி கிடைக்கிறது என்றால் தொழுகையை அல்லாஹுடைய அச்சத்தோடு தொழும்போது அது கிடைக்கிறது. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அந்த இறையச்சமுடையவர்கள், தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்கள் வெற்றிக்குரியவர்கள், வீணான காரியங்களை விட்டு விலகி இருப்பார்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக இந்த தொழுகை தக்வா இல்லாதவர்களுக்கு, இறையச்சம் இல்லாதவர்களுக்கு பெரும் பாரமாக இருக்கும். அதே போல வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய முன்னோர்கள் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அந்த நோன்பு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் மீது மட்டுமல்ல உங்களுடைய முன்னோர்கள் மீதும் எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாகலாம், இறையச்சத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். அதே போல தான தர்மங்கள், تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون, அந்த இறையச்சம் உடையவர்கள் இரவிலே படுத்திருப்பார்கள், திடீரென தூக்கத்தை துளைத்து தங்களுடைய விலாப்புறங்களை உயர்த்தி எழுந்து அல்லாஹ்வை வணங்குவார்கள். அச்சத்தோடும் ஆதரவோடும் அவனிடம் பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்ற பயம், நம்மை மன்னிப்பான் என்ற ஆதரவு, அதோடு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய திருப்திக்காக, பாராட்டு பெறுவதற்காக அல்ல, புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹுடைய திருப்திக்காக அவர்கள் செலவு செய்வார்கள். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا, அல்லாஹ் பேரிலே கொண்ட மஹப்பத், பிரியம், அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் சிறையிலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அவர்கள் தங்களுடைய உதவியை செய்வார்கள், உணவளிப்பார்கள், பொருளாதாரத்தை செலவழிப்பார்கள். செலவழித்து விட்டு சொல்லுவார்களாம், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதெல்லாம் அல்லாஹுடைய திருமுகத்துக்காக, அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக உங்களுக்கு உதவி செய்கிறோம். நீங்கள் எங்களிடம் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் எங்களை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா, முகங்கள் எல்லாம் கருத்து சுண்டிவிடுமே, அமளிதுமளியான அந்த மறுமை நாளை, அதனுடைய வேதனையை பயந்து, அல்லாஹுவை பயந்து நாங்கள் இதை செய்கின்றோம் என்று சொல்லுவார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் குர்பானி கொடுக்கின்றீர்கள், அந்த குர்பானியிலும் அல்லாஹ் இறையச்சத்தை கொண்டு வருகிறார்.
லன் தனால அல்லாஹு லுஹூமஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடும் பிராணிகளின் மாமிசங்களோ இறைச்சிகளோ இரத்தமோ ஒருபோதும் அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. உங்களுடைய தக்வா, உங்களுடைய அச்சம்தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்று. அதே போல ஹஜ்ஜுக்கு நீங்கள் தயாராகிறீர்களா? அதற்குரிய தயாரிப்புகளை தயாரித்துக் கொள்கிறீர்களா? அதற்கான கட்டமைப்புகளை தயாரித்துக் கொள்ளுங்கள் என்றே அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ஜிக்கான தயாரிப்புகளை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள், சேகரங்களை சேகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சேகரங்களில் எல்லாம், உங்களுடைய கட்டமுதுகளில் எல்லாம் மிகச் சிறந்ததாக தக்வா இருக்க வேண்டும், அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும். அறிஞர் பெருமக்களை, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் இல்லையா, அல்லாஹ்வை பயப்படுபவர்களை எல்லாம் அல்லாஹ் அறிஞர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்தில் அல்ல, இரண்டு இடத்தில் அல்ல, குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் அந்த மாதிரி சொல்லுகின்றார். அல்லாஹ்வை யார் பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் அறிஞர்கள். ஏனென்றால் அவர்கள் புத்திசாலிகள் தான். அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்திற்கான வாழ்க்கையை அவர்கள் வாழும்போது அவர்கள் அறிஞர்கள் தானே. இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை நிச்சயமாக பயப்படுபவர்கள் எல்லாம் அறிஞர்கள் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். ஒரு மனிதர் முற்காலத்தில் பாவ செயல்களால் அதிகமாக பாவங்களை செய்த ஒரு மனிதர் இறக்கும் தருவாய் அவருக்கு முடிவு நேரம் வந்தபோது தம் புதல்வர்களிடம் இறுதி விருப்பம் தெரிவித்தார். கடைசியாக அவர் வசியத்து செய்கிறார், மரண சாசனம் செய்கிறார். என்ன? நான் இறந்து விட்டால் என்னை எரித்து அதனுடைய சாம்பலை எல்லாம் கடலிலும் காற்றிலும் கலந்து விடுங்கள். ஒரு பக்கம் ஒரு பகுதியை காற்றோடு காற்றாக, காற்று வேகமாக வீசும் போது அதை துகள் துகளாக பரப்பி விடுங்கள். இன்னொரு பகுதியை கடலிலே கலந்து விடுங்கள். என்னை எரித்து தூளாக்கிய பிறகு கடலில் காற்றில் தூற்றுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் மீது என் இறைவனுக்கு சக்தி ஏற்பட்டால் எவரையும் வேதனை செய்யாத அளவு ஒரு வேதனையை தண்டனையாக அவன் நிச்சயமாக எனக்கு அளிப்பான். அல்லாஹ்வுடைய பயம். பாவம் தான் செஞ்சிருக்காரு, நன்மையை செய்யல, அவன் எனக்கு நிச்சயமாக அளிப்பான் என்று கூறினார். அவ்வாறே அவர் இறந்ததும் அவருடைய புதல்வர்கள் அவர் சொன்னபடியே செய்தனர். பிறகு அல்லாஹ் பூமியை நோக்கி, நீ எடுத்ததை ஒன்று சேர்த்து கொடுத்து விடு என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதர் அல்லாஹ்வின் முன்னிலையில் முழு வடிவில் நின்றார். அவரிடம் அல்லாஹ், நீ இப்படி செய்ய காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பயம்தான், என் இறைவா உன் மீதுள்ள அச்சம்தான் காரணம் என்று பதிலளித்தார். இவ்வாறு அவர் கூறியதால் அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கினார். அல்லாஹ்வுடைய பயம் வேண்டும். நாம் தொழுகிறோம், வணங்குகிறோம், சில நன்மையான காரியங்களை செய்கிறோம். ஹராம் ஹலாலை பேணாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் என்னுடைய இஷ்டத்திற்கு நான் வாழ்ந்து கொள்வேன் என்று நாம் முடிவெடுத்து அதன்படி செயல்பட்டு விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனுமதிக்கப்பட்டதும் தெளிவானது ஹலால், தெளிவானது, தடை செய்யப்பட்டதும் ஹராம், தெளிவானது. இவ்விரண்டிற்கும் இடையில் சந்தேகத்திற்கிடமானவையும் இருக்கின்றன. இவ்விரண்டுக்கும் இடையில் சந்தேகத்திற்கிடமானவையும் இருக்கின்றன. மக்களில் பெரும்பாலோர் அவற்றை அறிய மாட்டார்கள். எனவே யார் சந்தேகத்திற்கிடமானவற்றை தவிர்த்து கொள்கிறாரோ, அதை விட்டும் ஒதுங்கிக் கொள்கிறாரோ, அவர் தமது மார்க்கத்தையும் தனது மானத்தையும் காப்பாற்றிக் கொள்கிறார். யார் சந்தேகத்திற்கிடமானவற்றில் தலையிடுகிறாரோ அவர் அனுமதிக்கப்படாதவற்றில் தலையிடுகிறார். வேலியோரங்களில் கால்நடைகளை மேய்ப்பவர்கள் வேலி ஓரங்களில், வரப்புகளில் கால்நடைகளை மேய்ப்பவர்கள் சில சமயங்களிலே அது வயலிலும் வாய் வைத்து விடக்கூடிய நிலை ஏற்படுத்தும். அறிந்து கொள்க, ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை உண்டு.
அல்லாஹுவின் எல்லை அவனால் தடை செய்யப்பட்டவரையே, அல்லாஹுவின் எல்லை அவனால் தடை செய்யப்பட்டவையே. அறிந்து கொள்க, உடலில் ஒரு சதை துண்டு உண்டு, அது சீரடைந்து விட்டால் உடல் முழுவதும் சீரழிந்து விடும். அது சீரழிந்து விட்டால் உடல் முழுவதும் சீரழிந்து விடும். அறிந்து கொள்க, அதுவே இதயம் என்று சொன்ன செய்தி நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் இறையச்சம் மேலோங்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பாக, பண்பாக, பாசமாக, சகோதரத்துவத்தோடு பழக வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிறரை அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருள்களின் விலையை ஏற்றி கேட்காதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள். ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் தலையிட்ட வியாபாரம் செய்ய வேண்டாம். மாறாக அல்லாஹ்வின் அடியார்களை அன்பு காட்டுவதில் சகோதரர்களா இருங்கள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். அவர் தம் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ, அவருக்கு துரோகம் இழைக்கவோ, அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம். இறையச்சம். ஹா ஹுனா தக்வா, ஹா ஹுனா தக்வா, ஹா ஹுனா தக்வா. இறையச்சம் இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது சொல்லி 3 முறை தம் நெஞ்சை நோக்கி செய்கை செய்தார்கள். ஒருவர் தம் சகோதர முஸ்லீமை கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதிய சான்றாகும் என்றும் சொன்னார். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த தக்வா தான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். எந்த விதத்திலும் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் நாம் நடந்து கொண்டால் அப்பொழுது நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படும். சில பேர்கள், நான் அல்லாஹுக்கு இணை வைப்பதில்லை, அவனை வணங்கவும் செய்கிறேன், இணை வைக்காத வரையிலும் அல்லாஹ்தான் நாடியவர்களுக்கு நாடியபடி பாவங்களை மன்னிப்பான் என்ற ரீதியிலே அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அதுவே இணை வைப்பு. கவனிக்க வேண்டும் நன்றாக. நான் இணை வைக்கவில்லை என்று சொல்லி தம்முடைய இஷ்டப்படி, சரீர இச்சைப்படி, மன இச்சைப்படி எவன் ஒருவன் நடந்து கொள்வானோ அவனை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகிறான், அரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா அஃபஅன்த கூனு வக்கீலா. தன் இழிவான இச்சையையே தன் தெய்வமாக, தன்னுடைய கடவுளாக எடுத்துக்கொண்டவனை இறை தூதரை நீர் பார்த்தீரா? அப்ப இழிவான இச்சைகள் இஷ்டப்படி நடக்கிறது, அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் நடக்கிறது. இதற்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அவனுடைய இச்சையே அவன் தெய்வமாக்கிட்டாங்க. தன் இழிவான இச்சையையே தன் தெய்வமாக எடுத்துக்கொண்டவனை இறை தூதரை நீர் பார்த்தீரா? அத்தகையவனுக்கு நீர் பாதுகாவலராக இருப்பீரா என்று அல்லாஹ் 25வது அத்தியாயத்தின் 43வது வசனத்திலே கேட்கின்றான். ஆகவே தக்வாவோடு நடக்கும் போது ஷைத்தான் சாட்டி படைக்கப்பட்ட நம்மிலே பல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஷைத்தானுடைய தூண்டுதல்களால், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால், தோழர்களுடைய கூட்டாளிகளுடைய சேர்க்கைகளால் பலவிதமான பாவங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏற்படத்தான் செய்யும். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்கும் விரைந்து வாருங்கள், தாமதிக்காதீர்கள். அந்த சொர்க்கத்தின் பரப்பளவு வானம் பூமி போன்ற விசாலமானது. தக்வா உடையவர்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்காகவே அல்லாஹ் அதை தயார் செய்து வைத்திருக்கின்றார். இறையச்சம் உடையவர்களுக்கு தான் அதை தயார் செய்து வைத்திருக்கிறார். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ராஇ வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அந்த இறையச்சம் உடையவர்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரக்கூடியவர்கள், சொர்க்கத்துக்குரியவர்கள், ஏழ்மையான துன்ப நிலையிலும் மகிழ்ச்சியான செல்வ நிலையிலும் அல்லாஹ்வுடைய வழியிலே அவர்களிடம் இருப்பதை கொண்டு செலவு செய்வார்கள். கோபத்தை வென்று விலகி விடுவார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை பொறுத்து மன்னித்து விடுவார்கள். இத்தகைய நன்மை செய்பவர்களையே அல்லாஹ் நேசிப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு
فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அந்த இறையச்சம் உடையவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டு அவரிடம் மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் செய்துவிட்டாலும், மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும், அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹுவை நினைத்து தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹுவை தவிர பாவங்களை யார்தான் மன்னிக்க முடியும்? அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிப்பட்ட நிலையாக இருக்க மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆக அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இறையச்சம் மிக மிக முக்கியம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படுங்கள். முஸ்லிம்களாக அல்லாமல் மௌத்தாகி விடாதீர்கள். முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறான். இறை நம்பிக்கையாளர்களை, மோமின்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படவில்லை என்றால் நிச்சயமாக முஸ்லிமாக மௌத்தாக முடியாது என்பதை சொல்லி காட்டுகிறான். பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை ஏவும்படி அல்லாஹ் குடும்பத்தாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உங்களுடைய குடும்பத்தினரை தொழும்படி ஏவுங்கள் என்று சொல்லும் போதும் இறுதியாக என்ன சொல்கிறான் என்று சொன்னால், வஅமுரு அஹ்லக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. இறை தூதரே, உங்களுடைய குடும்பத்தினரை தொழும்படியாக ஏவுவீராக, அந்த தொழுகையிலே நீரும் நிலைத்திருப்பீராக. நாம் உங்களிடம் உணவை கேட்கவில்லை, நாமே உங்களுக்கு உணவளிக்கிறோம். இறுதி முடிவு இறையச்சம் உடையவர்களுக்கு. இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான், நம்மை பார்த்து கேட்கின்றான். எப்படி கேட்கின்றான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறைநம்பிக்கையாளர்களை, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள்? உங்களுடைய இறையச்சத்தின் அடிப்படையில் என்னென்ன செயல்பாடுகளை செய்து அனுப்பியிருக்கிறீர்கள்? முற்படுத்தி வைத்திருப்பதை உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் நம்மை துல்லியமாக கண்காணித்துக் கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே அல்லாஹுடைய அச்சம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்லுகிறான், இரு சுவன சோலைகள் அவர்களுக்கு இருக்கிறதாக. ஜன்னத்துல் முத்தகீன கைர பஈத். அன்றையும் அந்நாளில் பயபக்தி உடையவர்களுக்கு சொர்க்கம் தொலைவில்லாத நிலையில் மிகவும் சமீபமாக்கப்படும். இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதான சொர்க்கமாகும். எப்பொழுதும் இறைவனையே நோக்கி பாவத்தை தவிர்த்து அவனை பயந்து பேணி நடந்த ஒவ்வொருவருக்கும் இது உரித்தாகும். மன் ஹஷிய ரஹ்மான பில் கைபி வஜாஅ பிகல்பி முனீப். எவர்கள் மறைவிலும் அந்தரங்கத்திலும், ஏனென்றால் அந்தரங்கம் தான் அதிகமாக ஷைத்தானுடைய சேட்டைகள் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நினையாமல் யாரும் பார்க்கவில்லை தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். சொர்க்க அந்த மஹ்ஷர் நாளையில 7 சாராருக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அந்த 7 சாரில் இறுதியாக 7ஆவதாக உள்ளவர் தனிமையிலே தன்னுடைய தவறுகளை, பாவங்களை நினைத்து கசிந்துருகி கண்ணீர் மல்கி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர். அதே போல ஒருவர் அழகும் பாரம்பரியமும் உள்ள, குடும்ப பாரம்பரியமும் உள்ள பெண் தன்னை தப்புக்கு அழைக்கிறார். வா, விபச்சாரம் செய்யலாம் என்று கூறுகிறாள். அவள் விலைமாதல்ல, விபச்சாரி அல்ல. இவரை அழைக்கிறாள், வா என்று. அப்பொழுது இன்னி அகாஃபுல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிறாரே அவர். அதே போல எவர்கள் மறைவிலும் அர் ரஹ்மானை பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த
சொர்க்கம் அவனையே முற்றிலும் நோக்கி இதயத்துடன் வருவோருக்கும் இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், தன் இறைவனின் முன் விசாரணைக்காக மறுமையில் நிற்க வேண்டும் என்பதை பயந்தவனுக்கு 2 சொர்க்க சோலைகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு விடக்கூடாது. சடங்காக சம்பிரதாயமாக சில வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு இச்சைப்படி அல்லாஹுடைய அச்சமில்லாமல் நாம் நடந்தால் நிச்சயமாக நாம் வாழ்பட்டு விடுவோம், நஷ்டமாகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த நிலையிலும் அல்லாஹுடைய அச்சம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அச்சத்தின் காரணம்தான் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அத்தகைய நன்மக்களாக, சொர்க்கவாசிகளாக வல்லல்லாஹ் நம் அனைவரையும் அவனை முற்றிலும் பயந்து வாழக்கூடியவர்களாக, அவனை சார்ந்து வாழக்கூடியவர்களாக, அவனிடமே முழு பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.